10ஆம் வகுப்பு அது ஒரு காதலின் அத்திவாரம் அப்படின்னே சொல்லலாம். எல்லோரோட லைஃப்லையும் ஒரு பள்ளிக்காதல் கண்டிப்பாக இருக்கும். அது சிலருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கலாம், சிலருக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம், ஏன் சிலருக்கு சொல்ல முடியாமல் போன ஒரு காதல் கதையாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது என்றும் மறக்க முடியாத ஒரு காதல் காவியம்தான். சக்ஸஸான காதலை விட சொல்ல முடியாமல் போன காதலுக்கு தான் உயிர் அதிகம்னு எல்லோரும் சொல்வாங்க. அப்படி ஒரு காதல் கதை தான் என்னோட லைஃப்லையும் நடந்தது. அந்த 10ஆம் வகுப்பு, ஒன் சைட் லவ், க்ரஷ், இது எல்லாம் கேட்டால் இப்போவும் அந்த பர்சன் தான் கண் முன்னாடி வராங்க. பசங்களுக்கு மட்டும்தான் ஒன் சைட் லவ் இருக்குமா? ஏன் பொண்ணுங்களுக்கு இருக்காதா? அவங்கள பார்க்குறதுக்காகவே ஸ்கூல் போன நாட்கள், எப்படியாவது கண்ணில் பற்ற மாட்டோமான்னு ஒரு எதிர்பார்ப்பு இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது. அவங்கள அன்னைக்கு பார்க்காட்டி அந்த நாளே வீணான மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டில் க்ரஷ்ஷாக தான் இருந்தது, எப்படி காதலாச்சுன்னு இன்னமும் பதில் தெரியாது. ஒரு தடவை கூட பேசினதும் கிடையாது. பார்வையாலே 2 வருஷம் முடிஞ்சு, அதோட ஸ்கூல் டேயும் சேர்த்து. கடைசி வரை என் காதல் சொல்லவே கிடைக்கல, இதோடு இந்த கதை முடிஞ்சிடும்னு நினச்சேன். பட் 3 வருஷம் கழித்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மூலமாக மீண்டும் தொடர்கதையானது. அவங்களோட பர்த்டே என் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள். முதன் முறையாக அவங்கக்கிட்ட பேசின நாள். அந்த நிமிஷம் என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன், இது கனவான இல்லை, இது நிஜம்தான். அன்று அந்த பிறந்தநாள் வாழ்த்தோட அந்த பேச்சுவார்த்தை முற்று பெறாமல் ஸ்கூல் டேஸ் மெமரிஸோடு நீடிச்சுட்டே போனது அந்த உரையாடல். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சின்ன அமைதிக்கு பிறகு ஒன்று சொன்னாங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் பேசினது இல்லை, 10ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணேன், பட் அதை சொல்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. வாய் பேச தெரிஞ்சும் ஊமையான பதில் தெரியாமல் கண்ணீரோடு.